இந்த உலகெங்கும் பரவி வாழ்கிற தேசியத்தின் பிள்ளைகளுக்கென்று ஒரே ஒரு தலைவன் தான் எழுதியிருக்கிறான் என்பதே அவன் செத்தான் என்ற போது எல்லோரும் செத்தீர்கள். இல்லை இல்லை, தலைவர் இருப்பார், இருக்கிறார் என்ற மொத்தத்தில் குளித்து எழுதி அவன் செத்தான் என்றால் செத்தாய், அவன் இருக்கிறான் என்றால் நீ உயிர்த்தாய். இதிலிருந்து தெரிந்து கொள், உன் இனத்தின் உயிர் பிரபாகரனிடத்தில் இருக்கிறது என்பதை எனக்கு தெரிகிறதா? யார் தலைவன் என்று? எவன் தலைவன்? என் இனத்திற்காக தயாராக இருப்பவன் தலை. ஏன் சீமா எது வந்தாலும் பயப்பட ஆரம்பிக்கிறான்? அவன் பிரபாகரனின் தம்பி. அஞ்சனம் கிடையாது. எப்படியும் சாக போறேன் நான், என் இனத்துக்காக செத்தேன் என்று ஒன்றும் நடக்கவே இல்லை. ஏன் பயப்படும்? இதிலிருந்து என்ன ஒரு உண்மையை நீ உணர்ந்து கொண்டாய், நீ நாதியற்று போவாய். உனக்கு நாடு அடைகிறது தமிழில நாடு என்ன? தமிழகத்தில் வாழ்ற அந்த மக்களுக்காகவா? சொல்லுங்க பார்ப்போம். உலகெங்கும் வரை வாழக்கூடிய தேசியத்தின் மக்களுக்கு என்ற ஒரு தேசம், ஒரு தேசம். நீ தாய்மொழி என்ன? தமிழ். நீ தமிழா பேசுற, நீ தங்கிலீஷ் பேச அடையிற. உன்னுடைய தேசிய மொழி எது? இந்தி. உன்னுடைய தேசிய கீதம் எதிர்பார்க்கப்படுது வங்காள மொழியில. ஒரு தேசியத்தின் பிள்ளைகளுக்கு நேர்ந்த அவலம் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த மொழி கொண்ட ஒரு தேசியத்தின் பிள்ளைகளுக்கு, ஒரு சொன்ன பெருமை மிக்க ஒரு தாய் தமிழ் மொழி தன் தாய்மொழியாக கொண்ட பிள்ளைகளுக்கு, உலகத்திற்கு பொதுமறை என்ற நிர்வாகத்தின் பேர பிள்ளைகளுக்கு நேர்ந்த அசிங்க அவமானம். வங்க மொழியிலே அவன் தன் தேசியத்தை பாடிவிட்டாலே தமிழில நாடு மலர்ந்தான் உன் தேசிய கீதம் உன் தாய்மொழியிலேயே பாடப்படும் என்பதை நீ உணர மாட்டாயா? அதனால்தான் நாம் துடிக்கிறோம். அதனால்தான் நம் எதிரிகள் அதை அடைய விடாமல் தடுக்க முயற்சிக்கிறார். நாடு என்பது என் தலைவனின் இடத்தில் சொன்னான். என்னென்ன நாடு பிரபாகரன் இருக்கா? இந்த நாட்டாளர் அரசியல் தலைவங்க மாதிரியா? மொத்த இந்தியாவும் சோனியா காந்தி குடும்பத்துக்கு இருக்கு. மொத்த குடும்பம் மொத்த இந்தியாவும் காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கே இருக்கு. தமிழ்நாடு மொத்தமும் யாருக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தலைவனா? தன் பிள்ளைகளுக்காக பதவி கலைகிற தலைவனா? என் கண்முன்னே களமாடி காணா மகனை என்று களத்தில் விட்ட தலைவனையே ஒப்பிட்டுப்பார். யார் தலைவன் என்று? யார் தலைவன் என்று? என் குடும்பமே அழிந்தாலும் சரி என் இனத்திற்காக போராடுவேன் என்கிறான் என் தலைவன் பிரபாகரன். என் இனமே அழிந்தாலும் சரி என் குடும்பத்திற்காக போராடுவேன் என்கிறார்கள் இங்குள்ள தலைவர்கள். உலக நாடுகளில் ஒரு நாடு காலை கடலை கழிக்க வரிசையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் நம் பிள்ளைகள் இருக்கிறது. இலங்கை ராணுவ வீரர்கள் ஏந்திய துப்பாக்கி முன்பு நம் அக்காவும் தம்பியும் எப்படி குளிக்க முடியும் சொன்னது? சோமாலியா நாட்டில் குட்டி வயிறோடும் கண்கடந்த கண்ணோடும் எலும்பும் தூரமாக இருந்த ஒரு குழந்தையின் புகைப்படத்தை ஒட்டி, ஐயோ பட்டினி கிடக்கிற இந்த பச்சின குழந்தையை பாருங்கள், உதவுங்கள் என்று என் அன்பு தலைவன் என் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தமிழீழ தேசம் முழுமைக்கும் அந்த படத்தை ஒட்டி தமிழக நாட்டில் மட்டுமல்லாது உலகெங்கும் பரவி இருக்கிற தன் தாய் தமிழ் உறவுகள் எல்லாம் சொல்லி ஓடி ஓடியாக நிதியை திரட்டி சோமாலியா நாட்டுக்கு உதவினான என் தலைவன். இன்னைக்கு மொத்த நாடும் மொத்த இனமும் மொத்த சொந்தங்களும் சோமாலியா போல பட்டினி கிடக்கிறதே, ஒருவர் கூட ஓடி வரவில்லையே உலகத்திலே. எப்படி உங்களுக்கு மனது வருகிறது? யோசித்து பாருங்கள். பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு நாட்டை என் தலைவன் கட்டி எழுப்பியிருந்தானே, இன்று மொத்த நாடும் பிச்சை எடுத்து நிற்கிறது, கையேந்தி நிற்கிறது. கால் வைத்து சோறுக்கு, ஒரு சொட்டு தண்ணீருக்கு,
வறண்ட நாக்கோடு என் பிள்ளைகள் கதறுகிறார்கள், ஏதாவது செய்யடா மகனே என்று நீங்கள் கேட்கிறார்கள். நெத்தரியாக நிற்கிற ஒரு தனி மனிதனை தவிர என்னால் என்ன செய்ய முடியும்? அன்பான சொந்தங்கள், நான் என்ன செய்ய முடியும்? மாற்று உடையன், பசித்த குழந்தைகளுக்கு பாலின், இன்னும் நம் மக்கள் 3 லட்சத்துக்கு மேலாக மக்கள் மின்சாரம் பாய்ச்சப்பட்ட முள்ளுவேலி கம்பிக்குள் கடந்து கதறுகிறார்களே, நெருக்கடியாக நிற்கிறார்களே. நீங்கள் நிற்பது போல, நான் நிற்பது போல வெயிலும் மழையிலும் பணியிலும் நிற்கிறார்களே சொந்தங்களே. இந்த துயரத்தை துடைக்க உலகத்தில் ஒருவருமே வரவில்லையே என்ற கோபம் நமக்கு இருக்குமா? இருக்கா? எவனுக்கு இருக்கிறது? எந்த வண்ணாதிக்கத்துக்கு யோக்கியம் இருக்கிறது? என்னை ஒருங்கிணைந்த இளங்கை சொல்வார் என்று சொல்வதற்கு என் அக்காவை கற்பழித்தவனோட அப்படியே போய் கட்டி கொடுத்து வாழாமச்சான் என்று இருந்து அணைத்துக் கொள்ள சொல்லுவியா? என் மொத்த இனத்தை கொண்டு ஒழித்த தோடு கும்ப கூட்டத்தோடு அந்த கொடிவேலை கொண்ட அந்த சிங்கள நாய்களோடு நாங்கள் சிநேகம் பாராட்டி உரைகள் வீட்டில் வாழ சொல்கிறீர்களா? சொல்லுங்க பார்ப்போம். இனி என்ன நடக்க போகிறது? இந்திய ஆதி குடிகளை, தமிழகத்தில் ஆதி தமிழர்களை புறந்தலில் சேரியை ஒடுக்கியது போல அங்கே அன்னைய பூமியை கைப்பற்றிய சிங்களன் மொத்தமும் சிங்கள குடியேற்றங்களை நிகழ்த்தி கேட்டுக்குதா அந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களாக என்று இருக்கிற உறவுகளை தூக்கி புறந்தள்ளி அங்கே சேரியில் வாழ்கிற ஆதி தமிழர்களைப் போல அங்கே நம் உறவுகளை அனாதையாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக தள்ளி வைப்பார். இதுதான் நடக்கும். இதுதான் சிங்களன் எங்களுக்கு தர இருக்கிற அதிகார பகிர்வா? இதுதான் அவன் எங்களுக்கு தரப்போகிற சம உரிமையா? இதற்காகத்தான் என் இனம் 60 ஆண்டுகளாக ஏந்தி தரித்ததா, காத்து கிடந்ததா? இதற்காகத்தான் கண்ணீரும் ரத்தமும் கலந்து சிந்தினோமா? இதற்காகத்தான் 2 லட்சம் 3 லட்சம் என்ற உயிரை நாங்கள் கொடையாக கொடுத்தோமா? சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்கள் உலகத்திலே. நாங்கள் கேட்பதென்ன? உங்களைப் போல எல்லோரையும் போல பிறக்க வாழ இறக்க சுதந்திரமாக ஒரு மண். நான் விளையாண்ட பிறரில் நடந்த வீதி, நான் படித்த பள்ளி, நின்ற மரத்தின் நிழலில் சுதந்திரமாக நிற்க படிக்க ஓட விளையாட ஒரு இடம். நான் ஊராளிடம் கேட்கவில்லையே உலகத்திலே. என் அன்னை பூமியைத்தான் எதிரி அவகரித்து விடாமல் தடுக்க சொல்கிறேன். என் தாயக மண்ணைத்தான் நாங்கள் மீட்டெடுக்க போராடுகிறோம். என் பாட்டன் முப்பாட்டன் அந்த மண்ணைத்தான் பகைவன் பறித்து விடாமல் இருக்க நாங்கள் படைகட்டி போராடினோம். என் தாயின் மடியிலே இப்படி ஒரு ராணுவம் தலைவிட்டு படித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என் தலைவன் என்னை ராணுவம் கட்டி போராடினான். இது என்ன பிழை? என்ன பிழை இருக்கிற உலகத்திலே? சிங்களனுடைய இடத்திலே ஒரு உள்ளங்கையால், ஒரு கால்பிடி மண்ணளவு, ஒரு காலடி அளவு, ஒரு அங்க அளவு எங்களுக்கு நிலப்பரப்பை நாங்கள் கேட்டு போராடி இருந்தால் நீங்கள் பிழை சொல்வது. ஆனால் எங்கள் சொந்த மண்ணில் எங்கள் அன்னையின் பூமியை அயலாம் அபகரித்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் கோரித்தோம், வென்றெடுத்தோம். எங்கள் கடல் தேசமான தமிழக பூமியை நாங்கள் கட்டி இழுத்து தேசிய கொடியை தீர்மானித்தோம், தேசிய விலங்கை அறிவித்தோம், தேசிய பறவையை சொல்லி வைத்தோம், தேசிய மரம் அறிவித்தோம், தேசிய கீதம் ஏற்றினோம், தமிழக வைப்பகம் நிறுவினோம், நிதி நிறுவினோம், நீதித்துறை நிறுவினோம், போக்குவரத்து துறையை கட்டமைத்தோம், சட்டம் ஒழுங்கை சீரமைத்தோம். அனைத்தும் படைத்து ஒரு மிகப்பெரிய நாடாக, ஒரு அற்புத பூமியாக கட்டி எடுத்திருந்தாலே என் தலைவர் இந்த தேசத்தில் இதுவரை சாதியை ஒழிக்க போராடி ஒன்றுமே செய்யவில்லை. என் தலைவன் சாதி மதத்தை அறவே ஒழித்து தவறு என்ற ஒற்றைக்குறையில் என் இனத்தை நிறுத்தியிருந்தான். இந்த மண்ணிலே கண்டனின் சுடுகாட்டுவழியே பல்லனின் பிணத்தை தூக்கி போக முடியாது, வரையனின் பிணத்தை ஐயனின் புதை ஒளி வழியை கொண்டு போக முடியாது. அப்படி ஒரு சூழல் இலங்கை தமிழக மண்ணில் இருந்ததா? ஆயிரக்கணக்கான போராளிகள், ஆயிரக்கணக்கான மாவீரர்கள்